சார் இன்னும் ஒரு வருத்தமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னன்னா, ஒவ்வொரு 48 நிமிஷத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து சூசைட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட்டை தாங்க முடியல அப்படின்ட்டு. அந்த ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணணும் இப்போ. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்ல வரல இப்போ. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸோ ஸ்கூல்ஸோ தவறிட்டாங்களா, இல்லை தேவையில்லாமல் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்துட்டு ஒரு ரொம்ப யங்கர் ஏஜில் வந்து போடுறாங்களா? ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ஸ்கூலுக்கும் நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றோம்னா உங்களோட பார்வையில் இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? குழந்தைங்களுக்கு என்ன தேவை? அது ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. பேசிக்கலி என்னென்னா, எஜுகேஷன் வந்து இன்றைக்கி ஏன் அதை ப்ரெஷராக குழந்தைங்க ஃபீல் பண்ணுது, ஏன் பேரண்ட் வந்து திணிக்கிறாங்கன்னா, இந்த எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஷூட் ஆகாது. அந்த ஃபேமிலி வந்து நிறைய லட்சக்கணக்கில் செலவழித்து படிக்க வைக்கிறதுனால அந்த குழந்தை மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து அவங்க லிமிட்டுக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் இவ்வளோ பணம் போட்டிருக்கேனே, இது எனக்கு திருப்பி வராதா அப்படிங்கிற அந்த ஒரு லெவலோட பார்க்குற பேரண்ட் வந்து அவங்களோட பர்ஸ்பெக்டிவை வந்து மாற்றணும். இது வந்து குழந்தைங்கிறது வந்து இது ஒரு கல்விங்கிறது ஒரு இனிமையான பயணம். ஒரு குழந்தை பிறந்தது வந்து தவழ்லேருந்து எப்படி மொழி கற்றுக்கிட்டு அது ட்ராவல் பண்ணுதோ அது மாதிரி இது ஒரு இனிமையான பயணம். இந்த பயணத்தை வந்து நம்ம வந்து ஒரு போட்டித் தேர்வுக்காகவோ இதுக்காகவோ அந்த குழந்தைய வந்து நம்ம யாரும் பிளான் பண்ணி இது பண்ணலை. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை அந்த குழந்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் பேரண்டல் ரோல். இது பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, அந்த கமர்ஷியல் மார்க்கெட்டில் வந்து என் குழந்தைக்கு இது ஆகணும் அது ஆகணும் அப்படிங்கிற பாவத்தில் அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தையோட இயல்பான திறமைகள் வந்து எனக்கு இருக்கான்னு தெரியாமலே அந்த குழந்தைக்கு வந்து மறைஞ்சிது. இப்போ நிறைய ஃபேமிலிஸ் வந்து பார்க்குறோம், சின்ன குழந்தையில இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி தருவாங்க, அப்புறம் டான்ஸ் சொல்லி தருவாங்க, அப்புறம் ஸ்விம்மிங் சொல்லி தருவாங்க, எல்லாமே அப்படியே ஹாஃப் விட்டுருப்பாங்க. பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த செஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக அந்த பேரண்ட்ஸ் வந்து அப்படியே செஸ்ஸை தவிர எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸை தவிர எதுவும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அதில் சக்ஸஸ் வந்து பிகாஸ் அந்த யங் ஏஜில் அந்த குழந்தைங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த கற்பூர மாதிரி என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பற்றிக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து என்னெல்லாம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம நிறைய வந்து நீங்கள் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம குழந்தைய வந்து நமக்காக தான் நம்ம வளர்க்குறோமே ஒழிய சொசைட்டியில் மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து வளர்க்குறதுங்கிறது வந்து மிக தவறான கண்ணோட்டம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 23 ஆண்டுகளில் நான் பார்த்த வெரைட்டி ஆஃப் சில்ட்ரன், இந்த கரியர் வாட் தி சூஸ், இந்த எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த த்ரெட்டில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்ன நமக்கு வந்து, ஏன்னா பிறக்கும் போதே நமக்கு இதுதான் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த வழி பயணத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளை வந்து ஷேப் பண்ணி நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நம்ம இந்த இது ஒவ்வொருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நமக்குள்ளே நிறைய பேசணும், வெளியே பேசுகிறத விட. அந்த இன்சைட் ட்ராவல் வந்து நம்ம எஜுகேஷன்ஸ்லேயும் கம்மியாக இருக்குது, நம்ம என்வாயர்மெண்ட்லேயும் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து எஜுகேஷனை விட என்டர்டெயின்மெண்ட் வந்து 90% வந்துருச்சு, எஜுகேஷன் 10% தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அவங்கள டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களோட என்வாயர்மெண்ட்டை வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸோ தளமோ உருவாக்கப்படலை. அந்த இடத்துல நிறைய வேக்கம் இருக்குது. அதனால் சூசைட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் நிறைய கமிட்டிஸ் நிறைய போட்டு கவர்மெண்ட்லாம் எல்லாம் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் என்னென்னா, ஒரு குழந்தைய வந்து நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ண வேண்டியது ஸ்கூலில் ஒரு அப்சர்வேஷன் இருக்கலாம். ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் டைம் 8 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்டோட அப்சர்வேஷன் வந்து, ஏன்னா ஒரு அம்மா அப்பா இல்லை ஆசிரியர் அந்த குழந்தைய பார்த்து முகத்தில் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறத வந்து வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து ஏன்னா டெய்லி அந்த ரொட்டீனில் பார்க்கும்போது அவங்களால ஈஸியாக ஒரு சின்ன சேஞ்சஸை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்டா நீ கவலையாக இருக்கியா, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறத கூப்பிட்டு அவங்க கேட்டு தட்டி கொடுத்து அவங்க வந்து ஒரு பேசிக்கலி வந்து ஒரு ஹியூமன் டச்சோட ஹெல்ப் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து நமக்கு யாரோ கேட்குறாங்க, நம்மளை லிசன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸை க்ரியேட் பண்ணணும். இன்னொன்று வந்து எனக்கு எல்லா பள்ளிகள்லையுமே நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் ஒரு ஃபோரமில் அட்லீஸ்ட் ஒரு பாடியில் இந்த மாதிரி ஒரு குழுக்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பித்து ஒரு கிளப் மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ வாடகை ஃப்ரீக்வன்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்காங்கிறத நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு ஐடியா பாக்ஸை க்ரியேட் பண்ணி இந்த ப்ராப்ளத்துக்கு அன்னேம்டாக சொல்யூஷன் என்ன வேணாங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு டிபேட் பண்ண சொல்லி இதெல்லாம் பண்ணால் அந்த என்வாயர்மெண்ட் வந்து ஒரு ஹெல்த்தியர் என்வாயர்மெண்ட்டாக மாறும். அதில் குழந்தைங்களோட மனது வந்து அட்லீஸ்ட் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் தாண்டி போகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் இடத்துல அவங்க டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துருவாங்க. டிசிஷன் வந்து அவங்கள்ட்ட இருந்து வேற இடத்துல கூட வரலாம். பட் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எழுதி போட்டு யார் வேணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ஆன்சர் எல்லாருக்கும் கிடைக்கும் போது யார் கேள்வி கேட்டாங்கன்னு தெரியாது, யார் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அந்த சொல்யூஷன் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஒருத்தங்க திங்க் பண்ணுறாங்களா இன்னொருத்தருக்கு தோணலாம், அவர் அடுத்த தடவை வந்து அதை பண்ணலாமா வேண்டாமாங்கிறது மாதிரி பண்ணலாம். சந்தோஷம் சார்.